அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரம்ஜான் ஷாப்பிங் தாங்க பார்க்க போறோம். ரம்ஜான் இப்ப 2, 3 நாள்ல ரம்ஜான் வந்துரும். நம்மளுக்கு முக்கியமா தேவைப்படுறது மசாலா ஐட்டம் தான். பிரியாணி மசாலா, கஸ்டர்ட் பவுடர், ஷர்பத், கஜூர் இதெல்லாம் நம்மளுக்கு முக்கியமா தேவை. பிரியாணி, ரைஸ் இதெல்லாம் தான் அன்னைக்கு ஷாப்பிங் பண்ண போயிருந்தேன். நான் ரொம்ப லேட்டுன்னு நெனைக்கிறேன். எனக்கு சுத்தமா டைம் இல்ல. ஏன்னா பசங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு அண்டமான்ல. அவங்களுக்கும் பாடம் எல்லாம் சொல்லிக் குடுக்கணும், வைக்கணும். வீட்டு வேலை இருக்கு. ரொம்ப பிஸியா போய்கிட்டு இருந்துச்சு. அதனால சரி இன்னைக்கு எப்படியாச்சும் போய் வாங்கிட்டு வந்துடலான்னு எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. ஃப்ரெஷ் க்ரீம் நம்மளுக்கு தேவைப்படும். ஏன்னா டெசர்ட்லாம் செய்றதுக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்தோனே மல்லி இலை, புதினா இலை எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. பாப்பாவ தான் க்ளீன் பண்ண சொன்னேன். அவ தான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தா. நான் இங்கே இஞ்சி, பூண்டு எல்லாம் க்ளீன் பண்ணுற வேலை இருந்துச்சு. அதான் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ பிரியாணி மசாலா வறுத்து எடுத்து அரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். 1 ஜாதிக்காய், 20 கிராம் லவங்கம், 20 கிராம் ஏலக்காய், 10 கிராமா பாக்கெட்டில் இருந்துச்சு. நான் 2 பாக்கெட் எடுத்திருக்கேன். அன்னாசி பூ 40 கிராம். இது ஜாவித்ரி 20 கிராம். பட்டை ஒரு 40 கிராம். நல்லா இந்த மாதிரி உடைச்சி சேர்த்துக்குங்க. ஒரு 10 கிராம் அளவுக்கு சோம்பு, 10 கிராம் அளவுக்கு ஜல்ஜீரா, நம்ம பிரியாணிக்கெல்லாம் போடுவோம் இல்லையா ஜீரகம், அந்த ஜீரகம் போட்டு நல்லா மணம் வறுத்துக்குங்க. நம்ம ஜாதிக்காவை இடித்து போட்டுக்கிடலாம். ஏன்னா மிக்சியில் போடும்போது ஒழுங்காக அரைப்படாது. அதனால் அதை இடித்து சேர்த்துக்கிடலாம். இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்மெல் வருங்க. சூப்பராக ஸ்மெல் வரும். நல்லா வறுபட்டோன்னா அடுப்பு அணைச்சிடலாம். இப்போ ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு நான் புளி எடுத்திருக்கேன். ஏன்னா புளி சட்னி தான் செய்கிறதுக்கு. இதுவும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ இங்கே மசாலாவும் அரைச்சி வச்சாச்சு. ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிடலாம். முதல்லையும் நான் அரைச்சி வச்சிருந்தேன், அது தீர்ந்துருச்சு. பிரியாணி தான் நம்ம அடிக்கடி செய்வோம் இல்லையா, அதனால் தீர்ந்துருச்சு. பிரியாணி மட்டும் இல்லை, எந்த உருளைக்கிழங்கு சப்ஜி, எந்த சப்ஜிக்கு வேணாலும் நம்ம சேர்த்துக்கிடலாம். இதுவும் ஒரு முக்கியமான பொருளுங்க, இஞ்சி பூண்டு விழுது. இது எப்போவும் நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுருப்போம். ஆனால் ரம்ஜானுக்குன்னா கொஞ்சம் கூடவே தேவைப்படும். அதையும் க்ளீன் பண்ணி எல்லாம் அரைச்சி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. இந்த வேலையெல்லாம் முதல்ல செஞ்சு வச்சுட்டா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். இங்கே உருளைக்கிழங்கு நான் வேக வச்சுட்டே போயிருந்தேன் ஷாப்பிங் பண்ண போகும்போது. இது ஃபிஷ் கட்லட் செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கும் ஃபிஷ்ஷையும் நல்லா வேக வச்சுட்டு நான் போயிட்டேன். எனக்கு வந்தோன்னே கொஞ்சம் வேலை ஈஸியாக இருந்துச்சு. அதையும் தோலெல்லாம் பீல் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இங்கிட்டு புளி நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ நல்லா கையிலே நல்லா மேஷ் பண்ணிவிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த சக்கையெல்லாம் நல்லா எடுத்துடணும். நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிறணும். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு துண்டு இஞ்சி எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு நல்லா செவந்து வந்தோடனே புளி தண்ணி இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்குங்க. இதுக்கு ஒரு பச்சை வாடை இருக்கும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிடலாம் கட்டிப்படாமல். சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் பிளாக் சால்ட் இருக்குல்ல, அதையும் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் சாட் மசாலா, இதையும் சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குங்க. இப்போ இதில்
வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த மாரி கியூப்பா இருக்கும்ல, அதில நான் 5 அ பீஸ் எடுத்துட்டு இந்த மாரி இடிச்சு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப இதிலே 2 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். வெல்லமும், சுகரும் 2ம் சேர்க்கணுங்க. அப்பதான் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா? சாட்ல, சமோசால, ஆ தயிர் வடையில இதெல்லாம் சாப்பிடுவோம். அதே மாரி டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இப்ப நம்ம வீட்டு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் இந்த மாரி நல்லா கெட்டியா வருங்க. இதுக்கு பக்குவம் என்னன்னா, இந்த மாரி ஒரு கரண்டி விட்டு நல்லா அத வடிச்சுட்டு, இந்த மாரி கையினால ஒரு கோடு போட்டுக்குங்க. அங்கிட்டு உள்ளது இங்கிட்டு வராது, இங்கிட்டு உள்ளது அங்கிட்டு போகாது. இதுதான் கரெக்ட்டான பக்குவம். இந்த மாரி நல்லா செஞ்சு எடுத்துக்கங்க. இப்ப இது ஆயிருச்சுங்க. இத அடுப்ப அணைச்சிடலாம். நல்லா இத ஆற விட்டு ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கலாம். இது நம்ம தயிர் வடைக்கு, சமோசா, கட்லெட் எதுல வேணாலும் நம்ம சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். இங்க கட்லெட் செய்யவும் ரெடி பண்ணியாச்சு. நான் போம்போதே ஃபிஷ்ஷ நல்லா வேக வச்சுட்டு, அதில உள்ள முள்ளெல்லாம் எடுத்துட்டு, நல்லா கிளீன் பண்ணி, நல்லா மேஷ் பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன். இங்கிட்டு உருளைக்கிழங்கையும் நல்லா மேஷ் பண்ணியாச்சு. நல்லா 2யும் கலந்துட்டு, இப்ப இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் இந்த மாரி குட்டி குட்டியா நறுக்கி சேர்த்துருக்கேன். 2 பெரிய வெங்காயம் இந்த மாரி குட்டி குட்டியா நறுக்கி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மல்லி, புதினா 2யும் நான் சேர்த்துருக்கேன். புதினா கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்குங்க. மல்லி கொஞ்சம் கூட சேர்த்துக்குங்க, மல்லி இல. சேர்த்துட்டு பிரெட் கிரம் இருக்கு இல்லையா? அதையும் சேர்த்துக்குங்க. நான் இந்த பிரெட் கிரம் தான் எப்பவும் நான் சேர்ப்பேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். மசாலா சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள், சாட் மசாலா, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா இதையெல்லாம் சேர்த்துக்கலாங்க. உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்ப இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப இத கைவிடாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா இடத்துலயும் வர்ற மாரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. நல்லா மிக்ஸ் ஆயிருச்சுங்க. இப்ப ஒரு பவுல்ல 2 முட்டை எடுத்து நல்லா பீட் பண்ணியிருக்கேன். பிரெட் கிராம ஒரு பிளேட்ல எடுத்து வச்சாச்சு. இப்ப குட்டி குட்டி பீஸஸா எடுத்து நம்ம வடை ஷேப் எப்படி செய்வோம் அதே மாரி செஞ்சுக்கங்க. உங்களுக்கு விருப்பப்படி எந்த ஷேப் வேணாலும் நீங்க செஞ்சுக்கங்க. இந்த மாரி செஞ்சு எடுத்துக்கலாம். நான் எக்ஸ்ட்ரா எந்த மாவும் நான் சேர்க்கல பாருங்க. இது கரெக்ட்டா இருக்கும். நம்ம தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணியே ஊத்தக்கூடாது சுத்தமா. இந்த மாரி எக்ல டிப் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம பிரெட் கிரம்ல போட்டு எடுத்துரலாம். இந்த மாரி பிரெட் கிரம்ல போட்டு எடுத்துக்கங்க. இப்ப இதையும் ரெடி பண்ணியாச்சுங்க. எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜர்ல வச்சு எடுத்துட்டு நம்ம ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கலாம். அப்பதான் எதுவும் நம்ம சேர்த்ததெல்லாம் உதிராம நல்லாருக்கும். இந்த மாரி ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டா நல்லாருக்குங்க. இது போட்டு முடிச்சதுக்கப்புறம் சரியான தலைவலி. ஏன்னா அன்னைக்கு ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டு மறுபடியும் இந்த வேலையெல்லாம் வீட்ல வந்து நான் செஞ்சேன் ஒரே நாள்ல. சரி டீ போட்டு குடிச்சா தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப்பா இருக்கும்னு சொல்லிட்டு டீ போட்டு குடிச்சாச்சு. அன்னைக்கு இதெல்லாம் தான் பண்ணோங்க. இஞ்சி பூண்டு, புளி சட்னி, ஃபிஷ் கட்லட், சமோசா ஷீட் வந்து வெளியில வாங்குனது. உங்க வீட்ல நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்கன்னு கண்டிப்பா எனக்கு சொல்லுங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.